ஹாய் யூஸ் வெல்கம் டு பிரைம் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய அப்ரூவ்டு லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லேண்ட் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஐயப்பந்தாங்கல். இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா ஆயில் மில் ரோடுக்கு ரொம்பவே பக்கமாக வரும். இந்த லேண்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 38 அடி ஃப்ரண்டேஜ், 30 அடி ரோடில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த இடம் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல லொக்கேஷனு, நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர் பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறையவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொல்லலாம். 38 அடி ஃப்ரண்டேஜ், 2513 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 30 அடி ரோடு, ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட் பார்த்திங்கன்னா 11,000 per ஸ்கொயர் ஃபீட்டை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் நேரில் நம்ம பேசும்போது ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் லேண்டுன்னு சொல்லலாம் இது. ஸோ ஐயப்பந்தாங்கல் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம இன்னொரு லேண்ட்மார்க் சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் லொக்கேஷன் தான் இந்த ஆயில் மில் ரோடு சொல்லுவாங்க. ஆயில் மில் ரோடுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. நீங்கள் சைட் பார்க்கணுச்சா ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி சொன்னால் போதும், சைட் வந்து காமிக்கிறோம். உங்களுக்கு சைட் பிடிச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.